உங்களோட சைல்ட்ஹுட் மெமரி எல்லாமே 100% உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட்டை ரொம்ப கிளியராக ரிமெம்பர் பண்ணுவீங்க. ஈவன் அந்த ட்ரெஸ் கோடு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஷாக்கிங்கான ட்ரூத் என்ன தெரியுமா? மெமரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இல்லை. நம்ம பிரெயின் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் அது ரீக்ரியேட் பண்ணும். எவ்ரி டைம் நீங்கள் ஒரு மெமரி ரீகால் பண்ணும்போது பிரெயின் அந்த மெமரியை ஓப்பன் பண்ணும். கொஞ்சம் விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அதை ஆட் பண்ணும், சில விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணும். அந்த அப்டேட் வெர்ஷனை திரும்ப ஸ்டோர் பண்ணும். அந்த சில மெமரிஸ் டைம் போக போக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். இன்னும் டேஞ்சரஸான பார்ட் என்னன்னா, யாராவது ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டோரி சொன்னால் மேபி அந்த விஷயம் வந்து அந்த இன்சிடென்ட் நடக்காமே இருக்கலாம், அது ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பிரெயின் வந்து அதை நம்ப ஆரம்பிக்கும். இது பேர் தான் ஃபால்ஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் கேப் இருந்த பிளேஸில் லாஜிக் வச்சு ஃபில் பண்ணிடும். பிகாஸ் பிரெயினுக்கு வந்து கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், மோர் தென் அக்யூரசி. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கிற பாஸ்ட் ரியல் பாஸ்ட்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். அது உங்கள் பிரெயினோட எடிஷன் வெர்ஷனாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்வீங்க, அம்மா இந்த மாதிரிலாம் பாஸ்ட்டில் நடந்துச்சு, இவங்களாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே, நம்ம அங்கெல்லாம் போகவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்ட் நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.